ரோபோ சங்கர் இறந்து போனதுக்கு பிறகு, அவர் பயன்படுத்தின மணி பர்ஸ்ல இருந்த சில பொருட்கள பார்த்துட்டு, ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியிலயும், சோகத்திலயும் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரோபோ சங்கர பொறுத்தவரைக்கும், அவர் என்னைக்குமே பழச மறக்காதவரு. அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போயிடுச்சுன்னா, கடைசி வரைக்கும் அந்த பொருள் தான் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவராம். அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் தன்னோட ஃபேமிலிய எந்த அளவுக்கு நேசிச்சாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா தன்னோட மகள், மனைவி, மருமகன், தன்னோட பேரக்குழந்தை இவங்க மட்டும் தான் உலகம்னு கடைசி காலத்துல வாழ்ந்தாரு. அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் அவர் தினமும் பயன்படுத்தக்கூடிய மணி பர்ஸ்ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய விஷயத்த பார்த்துட்டு அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் குறிப்பா அவங்களோட மகள் ஒரு மிகப்பெரிய எமோஷனலா மூழ்கியிருக்காங்க. ரோபோ சங்கர் தினமும் பயன்படுத்தக்கூடிய மணி பர்ஸ்ல பெருசா காசு வச்சுக்க மாட்டாராம். குடும்பத்தோட எல்லா பொறுப்புகளையும் தன் மனைவி கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. அவர் மணி பர்ஸ்ல அதிகமா இருந்த ஒரு விஷயம் அவரோட ஃபேமிலி போட்டோ தான். மகளோட திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தானும் தன் மகளும் தன் மனைவியும் 3 பேரும் இருக்க மாதிரி போட்டோவை தான் அந்த மணி பர்ஸ்ல ஃப்ரண்ட்ல வச்சிருந்திருக்காரு. தன்னோட மகள் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அந்த போட்டோவுக்கு பதிலா தன்னோட மருமகன், மகள், மனைவி அப்புறம் பேர குழந்தைங்க இவங்களோட இருக்க மாதிரி போட்டோஸ அந்த மணி பர்ஸ்ல வச்சிருந்திருக்காரு. இந்த பர்ஸ்ல அந்த போட்டோவை மாத்தி அவர் பல நாட்கள் ஆகுதாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் ரோபோ சங்கரோட அனுமதி இல்லாம அவரோட பொருட்களை எதையுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தொட மாட்டாங்களாம். அப்படிதான் அவரோட மணி பர்ஸும் இத்தனை நாட்கள் இருந்திருக்கு. அவர் பர்சனலா பயன்படுத்தக்கூடிய அந்த மணி பர்ஸ்ல இதுவரைக்கும் இந்த ஒரு போட்டோவை தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே ரிவீல் பண்ணதும் கிடையாது. அவர் வெளில சொல்லிக்கிட்டதும் கிடையாது. அந்த அளவுக்கு தான் குடும்பத்து மேல ஒரு பாசத்தை ரொம்ப ரகசியமா தான் வச்சிருந்திருக்காரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் பயன்படுத்த அந்த மணி பர்ஸை பார்க்கும்போது இதுவரைக்கும் தானும் தான் அப்பாவும் தான் அம்மா மட்டும் இருந்த அந்த போட்டோவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா தன்னோட கணவரையும் தான் குழந்தைய போட்டோவும் சேர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கும்போது ரோபோஷங்கோட மகள் இந்திரஜா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன மட்டும் நேசிக்காம எங்க அம்மாவை மட்டும் நேசிக்காம என்னோட கணவரையும் என் குழந்தைகளையும் நேசிக்கிற அளவுக்கு அப்பா இப்படிப்பட்ட ஒரு மனசு வச்சிருந்திருக்காரு. இத்தனை நாட்கள் அவர் வெளில காமிச்சதே கிடையாதே. பல இடங்கள்ல என்னோட கணவரை அவர் மகன் தான் சொல்லுவாரு. அது ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்லல அப்படிங்கிறத இந்த போட்டோ மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி தான் ரோபோஷனோட மகள் இந்திரஜா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் உருவாக போற கைதி 2 படமும் கைவிடப்பட போறதா தகவல் ஒன்று சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. கூலி படத்தோட ஒரு மாபெரும் தோல்விக்கு பிறகு லோகேஷ் கனகராஜோட பல படங்கள் கைவிடப்பட்டதா நம்ம டெய்லி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா அமெரிக்கானை வச்சு ஒரு படம் இயக்கிறதா இருந்தது. அந்த படம் கைவிடப்பட்டுருச்சு. ரஜினி அப்புறம் கமல் இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு படம் இயக்கிறதா இருந்துச்சு. ஆனா ரஜினியே இயக்குனர் இன்னும் அறிவிக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்ததா லோகேஷோட ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கக்கூடியது கைதி 2 தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கார்த்திக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு காரணமா அந்த படத்தையும் இப்ப கிடப்பில போட்டாங்களாம். இதனால கைதி 2வும் ரிலீஸ் ஆகுறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்குதாம். லோகேஷ் கனகராஜ் அவரோட எல்சியூலேயே இந்த கைதி 2 படம் ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கக்கூடிய திரைப்படம். அந்த படமே வந்து கைவிடப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா லோகேஷோட சினிமா வாழ்க்கைக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.